அன்புமிக்கவர்களே, நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஆக இவருடைய வாழ்விலே இவர் உழைத்தது எதற்கென்றால், ஒன்று நேர்மை, அதாவது நீதி, இன்னொன்று அமைதி, மற்றொன்று பிரச்சனைகளை எல்லாம் கைவிட்டுவிட்டு ஒன்றாக சேர்ந்து ரீகன்சிலியேஷன் செய்வதுதான். ஆக 27 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கின்றார். அங்கு பல துன்பங்களை அனுபவித்தார். நிச்சயமாக அவருக்குள் கசப்புத்தன்மையும் பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அவற்றை வெளிப்படுத்தவில்லை. காரணம், இந்த 27 ஆண்டுகள் சிறையிலிருந்து வெளிவந்தவுடனே அவர் சொல்லுகின்றார், நான் சிறையை விட்டு வெளியே வந்தவுடனே என்னுடைய மனதில் பட்டது என்னவென்றால், என்னிடம் இருக்கின்ற அந்த கசப்புத்தன்மையையும் வெறுக்கும் தன்மையும் நான் பின்னாடி விட்டுவிட்டு நான் முன்வர வேண்டும், இல்லை என்றால் நான் தொடர்ந்து சிறையில்தான் இருப்பதாக அர்த்தம் என்று சொன்னவர், அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு தேவை இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், நீதியோடு இருக்க வேண்டும், உண்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். இயேசு என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் தவறு செய்திருக்கின்றீர்கள் என்றால், உங்கள் கை உங்களை தவறு செய்ய தூண்டுகிறது என்றால் அதை வெட்டி எறியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் இதை நாம் அப்படியே புரிந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய கைகள் உங்களுக்கு தவறு செய்ய தூண்டுகிறது என்றால், எந்த செயலை செய்வதற்கு தவறு இழைக்கப்படுகிறதோ அந்த செயலிருந்து அந்த கையை அப்புறப்படுத்துங்கள். உங்கள் எண்ணங்கள் தவறு செய்ய தூண்டுகிறதோ அந்த எண்ணங்களிலிருந்து உங்களை அப்புறப்படுத்துங்கள் என்பதுதான். இன்றைக்கு சமூக ஊடகங்கள் பல நேரங்களிலே நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டிவிட்டு நம்மை தவறு செய்ய தூண்டலாம். கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள் நம்மை தவறு செய்ய தூண்டலாம். இன்னும் தனிமனித பலவீனம் நம்மை தவறு செய்ய தூண்டலாம். ஆக இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் விடுபட்டு ஆண்டவரோடு ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விரும்புவது. ஆகவே மன்னிப்பதும் நம்மை ஒன்று சேர்ப்பதும் தான் ஆண்டவர் இயேசுடைய பணியாக இருக்கின்றது. ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் உப்பாக இருக்கின்றோம். உப்பு ஒன்று உணவுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றது, கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு. இரண்டாவது சுவையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மற்ற மனிதர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்கள் வாழ்விலே சுவையை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. அதே போன்று இன்றைய முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாசகத்திலே நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், செல்வங்களின் நம்பிக்கை வைக்காதே, செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. ஏன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார்? ஏனென்றால் செல்வங்கள் அழிந்து போகக்கூடியது. அது இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கும், அல்லது என்னிடத்தில் இருக்கும், நாளை இன்னொரு இடத்தில் இருக்கும். ஆகவே செல்வங்களில் நம்பிக்கை வைத்து விட்டால் ஒரு கட்டத்தில் அந்த செல்வம் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்விலே நீ துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். ஆகவே செல்வத்திலே நாட்டத்தை வைக்காதே. அதுபோன்று உன் உள்ளத்தின் விருப்பத்தை மட்டுமே பின்பற்றாதே என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உள்ளம் மட்டுமே செயல்பட்டால், மூளை செயல்படாமல் உள்ளம் மட்டுமே செயல்பட்டால் அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே தான் உளவியலில் சொல்வார்கள், உன் இதயம் சொல்லுவதை கேள், அதே நேரம் அதோடு உன் மூளையையும் சுமந்து செல். அதாவது இதயம் மட்டும் தனியாக இயங்கக்கூடாது. தனியாக இயங்கி நம்மை வழிநடத்துகிறது என்றால் அழிவு பாதைக்கு நம்மை அழைத்துச் செல்லும். மூளை மட்டுமே தனியாக இயங்கி நம்மை அழைத்துச் செல்கிறது என்றால் நம்மை அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும். நம்முடைய இதயமும் நம்முடைய மூளையும் ஒரே நேரத்தில் இயங்கி எது சரி எது தவறு என்பதை நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே இங்கே ஒன்றையும் நீ தனிப்பட்ட விதத்தில் நம்பிக்கை வைக்காமல் இறைவனை உன்னுடைய வாழ்வின் மையமாக நம்பிக்கை வை. காரணம், அவர் ஒருவர் தான் உன் மீதும் என் மீதும் பரிவு கொண்டு நம்முடைய எண்ணற்ற பாவங்களை அன்றாடம் மன்னித்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய இரக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அன்பின் ஆண்டவரை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு செயல்பட முற்படுவோம். எவ்வாறு நெல்சன் மண்டேலா அவர்கள் நீதி, நேர்மை, ஒற்றுமை, மன்னிப்பு போன்றவைகளை தன்னுடைய வாழ்வின் முக்கிய பண்புகளாக கொண்டு வாழ்ந்தாரோ, அதுபோன்று இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கின்றாரோ அதை நாம் உள்வாங்கியவர்களாக, தீயவற்றிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக
உள்ளத்தையும் உடலையும் ஆன்மாவையும் புனிதப்படுத்தி வாழ்வதற்கு முற்படுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, வாழ்வின் தொடக்கവും முடிவுமாக இருக்கின்ற நீர் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் தவறி செல்லுகின்ற பாதையிலிருந்து விடுபட்டவர்களாக உண்மை பாதையை, நேர்மையான பாதையை, அன்பின் பாதையை எடுத்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.